உறவுகளுக்கு இனிய இரவு வணக்கம். இது அறிவோம் தெளிவோம் வலம் வரும் நேரம். இன்று நாம் அறிந்து தெளிய இருப்பது, உலகெங்கும் வாழுகின்ற கத்தோலிக்க மக்களை தன்னகத்தே ஈர்த்து வரக்கூடிய, எல்லா மதத்தவரும் வந்து வணங்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த ஓர் ஊர். அதுதான் வேளாங்கண்ணி. வேளாங்கண்ணிக்கு ஏன் இப்படி ஒரு பெயர் வந்திருக்கிறது என்று சிந்தித்து பார்த்தால் 2-3 வழிகளிலே இதற்கான காரணங்கள் சொல்லப்படுகின்றன. பொதுவாக வேளாங்கண்ணி என்பது 2 தமிழ் சொல்லின் கூட்டு. ஒன்று வேளான் அல்லது வேலன் கூட்டல் கன்னி. வேளான் என்றாலும் வேலன் என்றாலும் பரதவர்கள், அதாவது மீனவர்களை குறிக்கும். அந்த பரதவர்களா என்றாலும் மீனவர்கள் என்றாலும் ஒன்றுதான். பரதவர்களின் தலைவனை வேளான் என்று கூறும் வழக்கமும் இருந்திருக்கிறது. கன்னி என்றால் கன்னிப்பெண் அல்லது இளவரசி என்று பெயர். அப்போ வேளாண் கூட்டல் கன்னி வேளாங்கண்ணி என்று ஆகி வந்திருக்க கூடும். மற்றொரு காரணம், வேளாண் கூட்டல் கன்னி. வேளாண் என்றால் வேளாண்மை, அதாவது உழவு தொழில் என்று பொருள். வேளாண்மை செய்தற் பொருட்டு என்பார் வள்ளுவர். வேளாண் என்றால் வேளாண்மை, உழவு தொழில். உழவு தொழில் செம்மையாக நடைபெற்ற இடம் என்றும், கன்னி என்றால் சிறிய சிறிய வாய்க்கால்கள். பெரிய வாய்க்கால்களிலே ஓடி வருகின்ற நீரினை வயல்களுக்கு கொண்டு செல்வதற்காக கிளை வாய்க்கால்கள் வெட்டி கொண்டு செல்வார்கள். அதை சின்ன சின்ன கன்னி என்று சொல்லுவார்கள். வாய்க்காலை விட சிறியதை கன்னி என்று சொல்லுவார்கள். இன்றும் இந்த வார்த்தை எங்கள் பகுதிகளில் நடைமுறையில் இருக்கிறது. விவசாயத்திற்கு பயன்படக்கூடிய நிலம், அங்கு விவசாயத்துக்கு தேவையான தண்ணீரை கொண்டு சேர்க்கின்ற கன்னிகள் மிகுந்த ஊர் என்றும் இதனை சொல்லுவார்கள். வெள்ளையாறு என்ற ஒரு ஆறு இந்த பகுதியிலே கடலில் கலப்பதன் காரணமாக இதனை வேளாங்கண்ணி என்று சொல்வதற்கும் ஒரு காரணம் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அன்னை மரியாள் கன்னியாகவே இருந்ததன் காரணமாக அந்த வேளாண் என்றால் அந்த இங்கே வாழ்ந்த மீனவ மக்களுக்கு அன்னை மரியாள் தெய்வமாக இருந்து காட்சி கொடுத்ததன் காரணமாகவும் அருள்பாலித்ததன் காரணமாக அந்த மரியாள் என்கின்ற கன்னியை சேர்த்து வேளாங்கண்ணி என்றும் கூறுவாரும் உண்டு. மரியாள் கிபி 16ஆம் நூற்றாண்டிலே ஒரு ஏழை சிறுவனுக்கு காட்சி கொடுத்த அந்த அடையாளமாக இங்கிருக்கின்ற பால் கிணறும் இந்த ஊருக்கு மேலும் சிறப்பு சேர்க்கும் வண்ணமாக அமைந்திருக்கிறது. எப்படி இருந்தாலும் இந்த வேளாங்கண்ணியை வேல் கூட்டல் கன்னி என்றும் பிரிப்பார் உண்டு. அதாவது இங்கு வாழ்ந்த குறுநில மன்னர்களை வேல் என்றும் அழைப்பதும் உண்டு. ஆகவே குறுநில மன்னர்கள் ஆட்சி செய்த பகுதி என்றும் இதனை சொல்லும் வழக்கும் இருக்கிறது. நன்றி உறவுகளே.